யோ மொட்டை என்னையா நம்ம வீட்டுக்கு அடியில எரிமலை இருக்குது. வீடு கட்டி இருக்கான் பாரு எரிமலைக்கு மேல மொட்டை மண்டையா. கிராணி அது வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெடிக்க போகுதா? ஆளை விடுங்கடா. ஓஹோ லாவா சுத்தி வளைச்சிருச்சே நம்மள. ஐடியா இதுல ஜம்ப் பண்ணி போயிடலாம் கிராப்பா. ஆனா இதுக்கு அப்புறம் எப்படி போறது? ஏதாவது பண்ணு மொட்டை. நான் இருக்கும்போது நீ ஏன் கிராணி கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். முன்னாடி பாரு லவ்லி பாஸ் நம்மள மாதிரி குறுக்க வந்துகிட்டு இருக்க. ஆட வழிவிடா. ஆனா பாவீங்களா. யோ கைஸ் வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம கிராணியில லாவா மோட் தான் ப்ளே பண்ண போறோம். அதுவும் கார் எஸ்கேப் பண்ண போறோம். கிராணி வீட்டுக்குள்ள அந்த கிளவியை சமாளிக்கிறதே கஷ்டம், இதுல இந்த லாவாவை வேற சமாளிக்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. கிராணி வேர் ஆர் யூ? ஐ எம் ஹியர். கிராணி வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு, ஆனா கிராணியை தான் காணோம். வரும் பொறுமையா வந்தாலும் சிறப்பான சம்பவத்தை செய்யறதுக்கு வரும். நம்ம எங்க இருக்கோம்? அடடா இங்கே பாருங்க, கார் இன்ஜினுக்கு தேவையான ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த பிளேட்டை கொண்டு போய் கார் இன்ஜின்ல வச்சு ஃபிட் பண்ணணும். நம்ம இன்னைக்கு கார் எஸ்கேப் தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும். இப்போ கீழே குதிச்சா கிளவி வந்து பிடிச்சாலும் பிடிச்சிரும். இது மேலே ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிக்கலாம். இந்த கிராணி வேற எங்க சுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. இந்த கிராணி கிட்ட கூட இந்த ஈஸியா நம்ம தப்பிச்சிடலாங்க இந்த டைம். ஆனால் இந்த கிளவியோட ஒரு மோசமான விஷயம்னா லாவா. அதுகிட்ட இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போறோம் தெரியல. இந்த வீடு ஃபுல்லா லாவாவா வந்துடும். அதுக்குள்ளே எப்படியாவது இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். ஓகே, அண்டர் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இங்க தான் அந்த கார் இருக்கு. ஆனா சோப்புட்டப்பா கார் இதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இன்ஜின்ல இருந்து எல்லா பார்ட்டையும் கழட்டி வச்சிருக்கோம். ஓகே, இன்ஜினோட ஒரு பார்ட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காருக்கு வந்து பேட்டரி வேணும், அதுக்கப்புறம் ஒரு பிளக்கு வேணும். இங்க என்ன இருக்கு? வெப்பன் கீ இருக்கு. அடாடாடாடா, நமக்கு வெப்பன் கீயே கிடைச்சிருச்சு. ஓகே, இந்த டோர் ஓபன் பண்றது கீ வேணும். இங்கே பாருங்க, செயின் கட்டர் வச்சிருக்கானுங்க. இதுவும் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம கையில இருக்க வெப்பன் கீ யூஸ் பண்ணி. என்ன சத்தம்? இன்னும் தொட்டதுக்கே இந்த காரு கழுட்டு விழுந்துருச்சு. கிளவி, இன்னும் இந்த காரை நீ விற்கலையா? பழைய ஈயம்பத்தலைக்கு பேர்ச்சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ரோடா போய் வித்திருந்தினா கூட இந்த காரை எவனாவது வாங்கி இருந்திருப்பான். இரும்புச்சாமா ஈயம்பத்தாலைக்கு பேர்ச்சம்பளம், பழைய இரும்புச்சாமா ஈயம்பத்தாலைக்கு பேர்ச்சம்பளம். தோ வந்துருச்சுல்ல. நுழை பொறைக்கு போயலே நீ இங்கதான் இருக்கியா? உன் மண்டையை இன்னைக்கு அடிச்சிடுறாண்டா போலக்க. கிளவிய உன்னை பார்த்து பயந்துகிட்டு இருந்தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த லவ்லி பாஸ் நினைச்சியா? இப்பெல்லாம் உன்னை பார்த்தா எனக்கு பயம் வரதில்ல, சிரிப்பு தான் வருது. ஃபர்ஸ்ட் இந்த கீயை யூஸ் பண்ணி வெப்பன் லாக்கர் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்குள்ள வெப்பன் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் எடுப்போம். அதோ இருக்கு, மேலே இருக்க அந்த ஊசியை எடுத்துக்கலாம். இந்த மயக்க ஊசியை வச்சு ஃபர்ஸ்ட் கிராணியை போட்டு தள்ளணும். ஆஹா, லாவா இஸ் ரைசிங். எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாவா இந்த பில்டிங் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே எப்படியாவது கிராணியை போட்டு தள்ளிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் கண்டுபிடிச்சு எடுக்கணும். சரி, ஓகே, எப்படி போவோம்? ஐயோ மாட்டினியா? இது இங்கே வந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? அடசே, இந்த கிளவி கிட்ட போய் அடி வாங்கிட்டோமே. லாவால விழுந்திருந்தா கூட எனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. போய் இந்த கிளவி கிட்டே அடி வாங்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்காதவங்களாம் லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கிராணி கேம், ஹாரர் கேம், ஃபன்னி கேம்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேம்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இந்த ஊசியை எடுத்துட்டேன். இந்த மயக்க ஊசியை வச்சு இப்போ கிளவியை போட்டு தள்ளுறேன். எங்கே அந்த கிளவி? இந்த ஃபோட்டோவை தள்ளி விட்டோம்னா கண்டிப்பாக அது நம்மளை தேடி வரும். வா கிளவி எங்க காணா? கிராணி வேர் ஆர் யூ? கமான் பேபி கமான். நான் சொட்டையிலே சுருக்கிறேன். என்ன வச்சுக்கோ. இல்ல பொறுக்கி போயல விட மாட்டேன்டா உன்னை. திரும்பி வருவேன். நீ வரும்போது பாத்துக்கிறேன். இப்போ போய் கீழே கிடப்போ. ஓகே, இங்க தானே அந்த ஊசி போட்டோம். எங்க போட்டோம்? அதோ இருக்கு. என்ன உருண்டுட்டு போய்கிட்டே இருக்கு, எடுக்கவே முடியல. என்னடா நமக்கு வந்த சோதனை. அப்பாடா, ஒரு வழியா எடுத்துட்டேன். இந்த ஊசியை கீழே போட்டு எடுக்கிறதுக்குள்ள ஐயோ. ஓகே, அங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, அதை தள்ளி விடணும். கரெக்டாக விழுந்துருமா? எஸ், கிராணியோட மண்டையிலேயே விழுந்துருச்சு. இந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்குவோம். இதுக்கு தான் அந்த ஊசி நமக்கு தேவை. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இங்கே ஸ்க்ரூ போட்டு ஒன்று மூடி வச்சிருப்பானுங்களே, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கார் எஸ்கேப்புக்கு தேவையான மாதிரி கார் பேட்டரி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி விடுவோம். ஒன்று கழட்டியாச்சு. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இதையும் கழட்டி விடுவோம். உள்ளே என்ன இருக்குது? வாவ், பெட்லாக்கி. இதுவும் நமக்கு தேவையான ஒன்று தான். நம்ம இந்த லாவா மூலியே இதுக்கு முன்னாடி டோர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். அதை விட இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கார் இருக்க இடத்துல தான் ஃபஸ்ட்டு லாவா வரும். அதுக்குள்ளே சீக்கிரம் போய் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே, இங்கே ஒரு பூட்டு போட்டிருக்கானுங்க. இதை அப்படி கழட்டி விட்டு இங்கே ஒரு ஷட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் இந்த கீ தேவையில்லை. இந்த ஷட்டரை அப்படியே மேலே தூக்கி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆஹா, எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாவா இந்த இடம் ஃபுல்லாக வந்துடும். ஓகே, இங்கே ஒரு செயின் கட்டர் இருக்குது. இதை எடுத்துங்கிறது வேகமாக போகணும். லாவா வந்துட போகுது. ஓடுற ஜஸ்ட் மிஸ். லாவா பாருங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு இருக்கு. நம்ம இங்கே இருந்தோம்னா அந்த லாவாவில் மாட்டி கருகி இறந்துருவோம். இங்கேருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது. இந்த லாவா இந்த வீடு ஃபுல்லாக நிரம்பிடும். அதுக்குள்ளே எப்படியாவது நமக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வைக்கணும். அப்போ தான் நம்ம கார் எஸ்கேப் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு மேலே போவோம். அந்த கிராணி வேற மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருக்குமோ? அதோ இன்னும் இங்கே தாங்க மயக்கத்தில் கிடக்குது. சொட்டை, நான் கொடுத்த மருந்து இன்னும் வேலை செய்தா உனக்கு? படுத்துருக்கிற போசாப்பு எங்கடா கிராணியை காணா? இங்கே தானே படுத்துருந்தது. அது எப்படி அங்கே போச்சு? என்னடா அது?
ஹே கிளவி, இப்படியே படுத்து கிராண்ட்ஃபா கூட கனவுல டுயட் அடிக்கிட்டு இருக்கு. அது மயக்கத்துலேருந்து ஏந்திரிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆயிடணும். கிராணி நினச்சலாம் பயம் இல்லை, இருந்தாலும் அந்த லாவோ நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ இந்த பலகையை உடைக்கணும். ஆஹா, அதுக்கு வேறு ஹேமர் வேணுமே, அதை இங்கே வச்சுருப்பானுங்க தெரியல. ஓகே, இதை ஃபஸ்ட்டு உடச்சி விடுவோம். இப்போ இதை தாண்டி போகணும், அதுக்கு அந்த பலகையை உடச்சி கொண்டு வந்து இங்கே வைக்கணும். ஹேமர் வேணுமே. ஓகே, இந்த செயின் கட்டர் இங்கே போட்டு நம்ம கீழே போய் ஹேமர் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். இங்கே ஏதாவது வச்சிருக்கானுங்களா? கிளவியோட கிழிஞ்ச ஃபோட்டோ தான் பாதி வச்சிருக்கானுங்க. அதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? லாவாய்ஸ் கான ரைஸ், லாவா கீழே இருந்து மேலே வரப்போகுதுன்னு சொல்கிறானுங்க. கீழே இறங்கினா மாட்டிக்குவோம். சரி, இங்கே ஒரு டோர் இதை ஓப்பன் பண்ணி போவோம். ஐயோ கிராணி மாட்டினியா? கோவம் எதுக்கு வருது? அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன டே 3யா? அதுக்குள்ள டே 3 வந்துருச்சா? ஐயோ, இதே மாதிரி அடி வாங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கதையே முடிஞ்சிருமே. இங்கேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆனால் கிராணி கிட்ட ஓடி பிடிச்சி கூட விளையாண்டலாம் போல. அது எங்கேருந்து எப்படி வருதுன்னே தெரியல. சடன் என்ட்ரியா சர்ன்னு வந்துருது. இந்த டோரை ஓப்பன் பண்ண கூட பயமா இருக்கு. டோரை ஓப்பன் பண்ணால் சடனாக டக்குன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே அந்த கிளவி ஆளக்கானா? சரி ஓகே, நம்ம இப்போ கிளவியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த பலகையை உடைக்க போகிறோம். ஏன்னா அந்த ஹேமரை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் கண்டிப்பாக டைம் ஆகும். அதுக்குள்ளே லாபம் வந்துடும். அதனால இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை தூக்கி இது பக்கத்தில் போட்டோம்னா கிளவி கண்டிப்பாக வந்து அது கையில் இருக்க கட்டையை வச்சு உடச்சிட்டு உள்ளே போகும். அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போயிடலாம். எங்கடா இது மேலே இருந்து பலகையெல்லாம் காணா? இப்போ இருக்கு. ஓ, இதில் மறைஞ்சிக்கிட்டா காட்டாது போல. ஏதோ ஒரு கிளிச்சாட்டுக்கு கிராணி வருதுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்குது. நம்ம இதுலேயே சைலண்டாக மறைஞ்சிருப்போம் இந்த பெட்டிக்குள்ளேயே. நம்ம இந்த பெட்டிக்குள்ளே மறைஞ்சிருக்கிறது கிராணி மட்டும் கண்டுபிடிச்சிச்சு. இந்த பெட்டிக்குள்ளே வச்சு அப்படியே அலைக்க மூடிட்டு போயிடும். அது வருது போயிருங்க. இல்லை பொறுக்கி போயில எங்கடா இருக்கு? இங்கே தான் சத்தம் கேட்டுச்சு. ஆளை காணா. நீ மட்டும் என் கையில் மாட்டு. கோழி அடிச்சு குழம்பு வைக்கிற மாதிரி உன் தோலெல்லாம் உரிச்சு என் வடை சட்டியில் போட்டு ஒன்று வறுத்து சாப்பிட்றேன்டா. நம்மளை பிடிக்கிறதுல வெறி கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் போலியே அந்த கிளவி. எங்கடா அந்த பலகையை உடைக்கவே இல்லை. இந்த கிளவியை நம்ம ஏமாத்தலான்னு பார்த்தா அந்த கிளவி நம்மளை ஏமாத்திட்டு போகுது. போ போ போ, நீ கீழே போ. மறுபடியும் தூக்கி போடுறேன். இந்த டைம் போது அந்த பலகையை கரெக்டாக உடைக்கணும். வா 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 வா. யாரா அது என்கிட்ட கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது? இப்போதானே இங்கே பார்த்தேன். யாருமே இல்லை, சத்தம் மட்டும் கேட்குது. நம்ம வீட்டுக்குள்ள வர வர எலி தொல்லை தாங்க முடியல. அந்த எலி கிடைக்கட்டும், அதையும் குழம்பு வைக்கிறேன். இப்போயாவது அந்த நாட்டுக்கட்டை இந்த கட்டையை உடைச்சிருக்குமா? உடைச்சிருச்சுங்க. அது கையில் இருக்க உருளைக்கட்டையை வச்சு இங்கே இருக்க கட்டையை உடைச்சிருச்சு. ஓகே, உள்ள நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இதில் ஏதாவது வச்சிருக்கானுங்களா? ஒன்றும் இல்லை. இதில் என்னமோ இருக்கே. அட, கார் கீ இருக்கு. நம்ம கார் எஸ்கேப் தானே கொண்டு போகிறோம். கார் கீயே கிடைச்சிருச்சு. ஆனால் இப்போ நம்ம படிக்கட்டில் கீழே இறங்கி போனோம்னா அந்த கிளவி ஒரு வேலை பிடிச்சிருச்சுன்னா எதுக்கு ரிஸ்க்கு? இந்த கீயை தூக்கி கீழே போடுவோம். அந்த சத்தத்துக்கு கிளவி கீழே போகும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிடலாம். ஓகே, இங்கே இருக்க பலகை எடுத்து இந்த இடத்துல வைப்போம். அதோ கிளவி கீழே நடந்து போகுது பாருங்க, வேக வேகமாக. ஓகே, செயின் கேட்டர் முன்னே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த செயின் கேட்டரை எடுத்துகிட்டு போய் உள்ள ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை கட் பண்ணி விட போகிறோம். இந்த செயின் கேட்டரை வச்சு ஒயரும் கட் பண்ணலாம், செயினும் கட் பண்ணலாம். ஆனால் இந்த கேமுக்குள்ள ஒயர் கட்டர்னு இன்னொன்று இருக்குது. அது எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னு தான் இன்னும் எனக்கு தெரியல. சரி ஓகே, இங்கே ஒரு ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஆஃப் பண்ணணும். அதனால இந்த ஒயர் கட் பண்ணி விட்டு உள்ளே இருக்கிற இதை எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் இன்ஜினை நம்ம ரெடி பண்ண போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி இன்ஜின் மேல ஒரு பிளேட் மாதிரி வெள்ளை கலர் வச்சோம் பாத்தீங்களா, அது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும். அப்பதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். சரி ஓகே, இங்க இருக்க கேட்டை உடைச்சிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த சவுண்டுக்கு வேற கிராணி மேல வருமே. இப்போ நம்ம அதுக்குள்ள கீழே போகணும். எங்க கிராணி? அதோ வருது பாருங்க. இல்லையே, சவுண்டை கேட்டு மேலே இல்லை வரணும். அது என்ன கீழே போய்கிட்டு இருக்கு? இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அது தலையில இருக்க ஸ்க்ரூவை தான் டைட் பண்ணணும். அடக்கிழவி, இந்த படிக்கட்டு வழியாக தானடா நீ இறங்கி வருவ. இதில் மாட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு பாருங்க. அந்த ட்ராப்பை எப்படியாவது டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம கையில் இருக்கிறத தூக்கி அது மேலே போட்டோம்னா ஏன்னா ஒன்றுமே ஆகலை. இந்நேரத்துக்கு அந்த ட்ராப் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கணுமே. கிராணி 2 or 3 அதுலாம் க்ளோஸ் ஆகும், இதில் மட்டும் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம ஷார்ட் கட் அப்படி கீழே வந்தாச்சு. ஐயோ, இந்த சவுண்டை கேட்டு கிராணி வேறு இங்கே வருமே. எங்கேயாவது மறைஞ்சிக்கணும். இதுக்கு மறைஞ்சிக்கிற ஒன்று இடம் இருக்குது. இதுக்கு முன்னாடி மறைஞ்சிக்கும். ஐயோ, வந்துருச்சு. கிளவி பார்த்துருச்சா? இங்கே தான் வந்துகிட்டு இருக்கு. செத்தண்டா இன்னைக்கு நான். பொறுக்கி பயலோட வாசம் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் அடிக்குது. எங்கடா இருக்க? ஒழுங்கா வெளியே வா. நல்ல வேலை, கிராணி நம்மளை பார்க்கல போல. சத்தம் போடாமல் இருப்போம், இல்லைன்னா மாட்டிக்குவோம். கிராணி போ 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 போ. ஓகே, சொட்டை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போது பாருங்க. அட சொட்டை கிளம்பி, உன் கண்ணுக்கு முன்னாடி தானே நான் இதுக்குள்ளே மறைஞ்சேன். அதுக்கு தூர பார்வை தெரியாது போல. மண்டையில் முடிய பாருங்க, வெறும் 4 முடி தான் இருக்கு. இந்த 4 முடியை வச்சுட்டு இது பண்ற வேலை இருக்கு. ஐயோ இங்க பாருங்க, நம்ம மாட்டணும் டிராப் வச்சுட்டு போயிருக்கு முன்னாடி. இந்த சொட்டை கிளம்பி போனா தான் நம்ம படிக்கட்டில் இறங்கி போக முடியும். ஆனால் இந்த சொட்டை கிளம்பி பாருங்க, பொறுமையா ஆடி செஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்படி போனோம்னா ஒரு வேளை திரும்பி வந்து நம்மளை பிடிச்சாலும் பிடிச்சிரும். ஓகே, இங்க ஒரு ஷார்ட் கட் இருக்குல்ல, இது மேலே அப்படி ஜம்ப் பண்ணி கீழே இறங்கி போயிட வேண்டியதான். இன்னைக்கு கிராணி கையில் அடியே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனால் வந்ததுல இருந்து கிராணி கையில மட்டும் தான் அடி வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, லாபா வேற வந்துருச்சு போலியே. சரி ஓகே, இது இப்படி கீழே தூக்கி போடுவோம், அப்புறம் எடுத்துக்கலாம். மேல இருந்து ஒரு கீ தூக்கி போட்டோமே, ஏதோ இருக்கு கார் கீ. இதையும் லாபாக்குள்ள தூக்கி போட்டுருக்கோம். லாபா குறைஞ்சதுக்கு அப்புறம் கீழே இறங்கி போய் கார் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டியதான்.
ஓகே அதுக்குள்ளே நமக்கு இன்னும் ஒரு சில பொருள் தேவை, அதெல்லாம் வேணும். ஆனால் இந்த கிராணி வேறு பார்த்துருச்சு. இல்லை பொறுக்கி போயல எங்கடா ஓடுற? எங்கள் வீட்டில் இருக்க லாவோக்குள்ளேயே ஒன்று தூக்கி போட்டு வறுத்து சாப்பிட்றேன்டா. ஐயோ பின்னாடி கிராணி வருது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாவா இந்த இடத்துக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, என்ன லாவில் மாட்டி லாவில் இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் கிராணி வச்சு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேனே, இதுல இருந்து எப்படி வெளியே வருது? இது வேற எடுக்க முடியல. ஐயோ லாவா வேற வந்துகிட்டு இருக்கு. கிராணி வந்துச்சு. போடா பொறுக்கி போயல. அட கிளவி, எத்தனை டைம் தான் அடிப்பேன்? போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல. 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. இந்த கிராணி கிளவி நம்மளை எவ்வளோ அடிச்சாலும் பத்தாது போல இதுக்கு. அது கையில் வச்சிருக்க உருளைக்கட்டையை வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி நான் இந்த கிராணி வீட்டில் இருந்து கார் எஸ்கேப்புக்கு கார் எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறனோ தெரியலையே. இங்கே பாருங்க, அடிச்சு ரத்தம் மூஞ்செல்லாம் ரத்தமாக்கிடுச்சு. இங்கே ஏதாவது வச்சிருக்கானுங்களா? ஒன்றுமே இல்லை. அடப்பாவிங்களா, கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்ததுனால கார் எஸ்கேப்பே பண்ண முடியும். அதெல்லாம் எங்கடா மறைச்சி வச்சிருக்கீங்க? நமக்கு இன்னும் கார் பேட்டரி வேணும். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும்? கார் கீ கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் பெட்ரோலாக டீசலாக ஏதோ ஒரு கேன் இருக்கும், அது கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை வச்சு ஒரு கீ எடுக்கலாம். அந்த கீயை வச்சு அண்டர் கிரவுண்டில் போய் செக் பண்ணிட்டு வரலாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சீக்கிரம் டோர் ஓப்பன் பண்ணுவோம், அப்போ தான் இந்த புக்கை வைக்க முடியும். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த புக்கை கொண்டு போய் உள்ளே வைப்போம். இங்கே ஒன்று கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க பாருங்க. என்ன கத்துனா பயந்துருவோமா? உங்கள் அக்கா கிராணியை பார்த்தே நான் பயப்படல. இது அக்காவா? அது அக்காவா? இதுதான் அக்கான்னு நினைக்கிறேன். கிராணியோட வயசான பீஸ் மாதிரி இருக்குது அது. ஐயோ கிராணி வருது. இல்லை லவ்லி பாஸ் பொறுக்கி பயல எங்கடா ஓடுற? எங்க அக்காவை கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தா எங்க அக்காவை அவுத்து விட்டுட்டியா உடனே? அப்போ கிராணி தான் தங்கச்சி போல. இங்கே பாருங்க, இது நவுந்து வந்துகிட்டு இருக்கு. இது நவுந்து வந்து இந்த டேபிள் கிட்ட கீழே விழுந்து சாகும். அப்பதான் அது வாய்க்குள்ள இருக்க சாவி கீழே விழுவோம். அதை எடுத்துட்டு நம்ம கீழே போய் அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியும். அது எப்போ வந்து நம்ம அதை எப்போ எடுக்கிறது? அதுக்குள்ளே நம்ம கீழே போய் வேற ஏதாவது எடுத்துட்டு வருவோம். ஓகே, இதை வச்சு கீழே இன்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூலாம் டைட் பண்ணிடலாம். கிராணி வருதோ இல்லையோ, அதை விட வேகமா இங்க லாவா தான் வருது. சீக்கிரம் வேலையில முடிக்கணும். இந்த இன்ஜின் பார்ட் எல்லாம் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம், இல்லைன்னா கார் ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகே, எல்லாமே டைட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு கார் பேட்டரி வேணும், அதே மாதிரி பெட்ரோல் கேன் வேணும், ஃபியூஸ் மாதிரி ஒன்று இருக்குமே அது. ஆஹா, லாவா வருதுங்க. சீக்கிரம் இங்கே ஒரு கார் கீ போட்டோமே, அதை எடுத்துட்டு வருவோம். என்னடா கார் கீ? இங்கே தானே போட்டேன். ஐயோ கிராணி வருது. இல்லை பொறுக்கி பயல எங்கிட்டயே ஆட்டம் காட்டுறியா ஆட்டம்? இந்த பக்கம் போனோம்னா கிராணி கன்ஃபியூஸ் ஆகி இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். போயிருச்சா? ஐயோ திரும்பிடுச்சு. கிராணி இன்னும் நீ போகலையா? போய் தொலை. நீ போனாதான் அந்த கீ எடுக்க முடியும். தூரம் இருக்கு பாருங்க அந்த கார் கீ. ஓகே, கிராணி போனதும் அதை எடுத்துட வேண்டியதான். கிராணி போயிருச்சு. எடுறா. ஓகே, எடுத்தாச்சு. ஆனால் இப்போ மேலே போனோம்னா கிராணி கிட்ட மாட்டிக்குவோம், கீழே இறங்கி போவோம். ஐயோ லாபம் வருது. இந்த கீ இங்கேயே போட்டுருவோம், வேற எங்கேயாவது போட்டுட்டு கண்டுபிடிக்க முடியாம போயிட போகுது. ஆஹா, மேல இருந்து கிராணி வேற வந்துகிட்டு எப்படி எஸ்கேப் வருது? ஐயோ லாபம் வேற வந்துருச்சு. போச்சுடா. கட்டக்குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. த லாஸ்ட் டேவா? ஆஹா, இதுக்கப்புறமா கிராணி கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சங்கு ஊதிடுவாங்க. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் விளையாடணும். ஒருவேளை தப்பி தவறி லாவா கிட்டயோ கிராணி கிட்டயோ மாட்டினோம்னா கிராணி கட்டையில அடிச்சு மட்டையாக்கி கட்டையில போக வச்சிரும். எஸ், ஸ்பைடர் கீ கிடைச்சிருச்சு. இந்த கீ யூஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல போய் ஏதாவது கிடைக்குதுன்னு செக் பண்ணிட்டு வரலாம். கீழே இறங்கணும் நம்ம. ஓகே, இது மேல ஜம்ப் பண்ணி இறங்குவோம். கிராணி எங்க இருக்குன்னு தெரியலையே, எதுக்கும் வெயிட் பண்ணியே போவோமா? இறங்கின அடுத்த செகண்டே வந்துட போகுது. கிராணி இல்லைன்னு நினைக்கிறேன், சத்தமே கேட்கல. சரி ஓகே, எப்படி போவோம்? பொறுக்கி போயல இங்கதான் இருக்கியா நீ? ஐயோ, சொட்ட கிளவி வேற பின்னாடி துரத்திட்டே வந்திருக்கு. ஓகே, இது ஓப்பன் பண்ணி உள்ள குதிச்சிட வேண்டியதான். கிளவி போயிட்டு வரேன், பை பாய். ஓகே, எப்படி கீழே குதிச்சு வந்தாச்சு. ஆனால் லாவா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேலே வர ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நம்ம கீழே போய் ஏதாவது கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வரணும். எப்படி இறங்குறது? இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கு, அப்படி கீழே ஜம்ப் பண்ணி போவோம். இந்த கிராணி ஒன்லியே எனக்கு பிடிக்காத இடம்னா இதுதான். ரொம்ப டேஞ்சரான இடம். இந்த இடத்துல இருக்க பிரச்சனையை சமாளிக்க முடியாது. இதுல லாவா வேற டக்குனு இங்கே தான் வரும். இங்கே ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸ்பைடர் கிளவி இது இந்த பக்கம் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, அது அந்த சைடு போகுது. நம்ம இங்கே ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ள ஏதாவது வச்சிருக்காங்களா? ஏதாவது நல்லதா கொடுக்கணும். கார் எஸ்கேப்புக்கு ஒண்ணுமே இல்லை. அட பாவிங்களா. சரி ஓகே, இப்படி போய் பார்ப்போம். ஏதாவது கொடுக்கணும். கார் பேட்டரி இருக்கு. வாவ், நமக்கு தேவையான பொருள் தான். சரி ஓகே, எவ்வளவு சீக்கிரம் நம்ம வெளியே போக முடியுமா? வெளியே போகணும். அது வேற வருது. ஓடுறோம். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அதுக்கிட்ட மாட்டிருப்போம். இப்போ அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் லாவா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருமே. சீக்கிரம் இங்கிருந்து வெளியே போகணும். ஓகே, இதை தள்ளி விட்டு போய் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி அந்த காரில் கனெக்ட் பண்ணிடலாம். இங்கே தான் வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. அடுத்த செகண்டே லாவா வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே ஏறு. ஓகே, மேலே ஏறியாச்சுங்க. கார் கீ இருக்குது. இதை யூஸ் பண்ணி கார் டிக்கியில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா? ஐயோ, லாவா வந்துருச்சு. ஒரு ஓகே, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது. இந்த சாவி எங்கேயே போட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா லாவாவில் மாட்டி இறந்தோம்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுதான் நமக்கு கடைசி நாள். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அந்த லாவாவில் மாட்டினோம்னா மேலேருந்து கிராணி வேற வந்துகிட்டு இருக்கு. என்கிட்ட இருந்து ஒன்னால போட்டவும் முடியாது, ஒளிவும் முடியாதுடா. ஐ வில் வாட்சிங் யூ. இதோ வரேன். இந்த பக்கம் தான் கிராணி வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷாட்கன்கான ஒரு பார்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நமக்கு கார் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் தான் வேணும். இங்கே ஏதாவது வச்சிருப்பானுங்களான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆட பாவிங்களா. சரி ஓகே, இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
இதுவும் தேவையில்லாத விஷயம் தான். கீழே போய் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா லாவா வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா லாவா மேலே வேற வந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம்னா மாட்டிக்குவோம் லாவால. மேல இருந்து கிராணி வேற இந்த சைடு தான் வந்துகிட்டு இருக்கு சவுண்டு கேட்டு. இந்த வீட்டுக்குள்ள எல்லா பக்கமும் வளைச்சு வளைச்சு அடிக்கிறானுங்களே. இருங்க கிராணி வருதுன்னு நினைக்கிறேன். கிராணியோட சத்தம் மாதிரி தான் கேட்குது. ஓகே, இதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் மறைஞ்சிருப்போம். இங்கே ஏதாவது வச்சுருக்கானுங்களா? இங்கே எதுவும் இல்லை. இருங்க, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உள்ளே ஏதாவது டெடி பேர் தான் இருக்குது. ஆல்ரெடி கிளவி நம்ம மேலே கோவத்தில் தான் சுற்றுது. இந்த டெடி பேர் எடுத்துகிட்டு அதை விட கொடூரமாக மாறிடும். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. கிளவி பேரிச்சின்னு நினைக்கிறேன். வெயிட்டியா இல்லையா? கிளவியா, எனக்கு இதுதான் கடைசி நாள். சொன்னால் புரிஞ்சுக்க. வரதுன்னா சத்தம் போட்டு வா, இல்லைன்னா போகிறதுனா சிக்னல் கொடுத்துட்டு போ. எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இங்கே காணாம். ஓகே, கிளவி இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், கிளவி இந்த பக்கம் இல்லை. இதுதான் சரியான டைம். அப்படியே நம்ம மேலே ஏறி போயிடலாம். ஆனால் கிளவி எங்கேயோ நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கீழே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடு ஃபுல்லாக லாவாவில் முழுகிடும். அதனால நம்ம எவ்வளோ மேலே இருக்க முடியுமோ அவ்வளோ மேலே போயிடலாம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை லாவா இங்கேயும் வருமோ அது தெரியலையே. இங்கே போயிருங்க, கிராணியோட ஃபோட்டோ இருக்குது. அதையும் டாராக கிழிச்சு வச்சிருக்கானுங்க. கிராணியோட சொட்ட மண்டை மாதிரி. நம்மள மாதிரி கிராணியை பிடிக்காத யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் கிராணி மேலே இருக்க கோவத்தெல்லாம் அதோட ஃபோட்டோவில் காமிச்சிட்டான். அங்கே போருங்க, ஸ்டெப்ஸ் வழியா கிராணி ஏறி வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அடியிலேயே மறைஞ்சிருப்போம், இல்லைன்னா கிளவி வந்து மண்டையிலே அடிச்சுடும். என்னடாது இங்க சத்தம் கேட்டுச்சு வந்தா யாரையும் காணா. இந்த எலித்துள்ள தாங்க முடியல. நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை எலி தான் இருக்குமோ தெரியல. இது என்ன சத்தம்? எரிமலை வெடிக்கிற சத்தம் கேட்குது. அப்போ லாவா இன்னும் மேலே வர ஆரம்பிச்சிருச்சா? கிராணி போயிருச்சா? இருங்க எட்டி பார்ப்போம். அதுவும் நடந்து போய்கிட்டு இருக்கு பாருங்க. சொட்டை வேகமாக போ. ஓகே, அது கிளம்பிருச்சு. இருங்க இதில் செக் பண்ணி பார்க்கலாம் லாவா மேலே வருதானு. இங்கே போயிருங்க, லாவா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு இருக்கு. நம்ம இருக்கிற இந்த டாப்பு வரைக்கும் லாவா வந்துருமோ? அங்கே போயிருங்க, கிராணி நடந்து போய்கிட்டு இருக்கு. லாவாவை கண்டலாம் அதுக்கு பயமே இல்லை போலியே. எவ்வளோ அசால்ட்டாக நடந்து போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை லாவா மேலே கிராணி காலை வச்சுச்சுன்னா என்ன ஆகும்? அது மேலே நெருப்பு எரிஞ்சு கருகி போயிருமோ? ஆல்ரெடி கருகி போய் தான் கருகருன்னு இருக்குது. அது லாவாவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். என்ன நின்றுச்சு? கிளவி போ. ஐயோ, உள்ளே போயுது. அப்படியே வந்துருச்சு. இறங்கு. என்னடா அசால்ட்டா உள்ளே இறங்கி போய்கிட்டு இருக்கு. கிராணி, அது தண்ணி இல்லை, லாவா. அசால்ட்டா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிற மாதிரி உள்ளே போய் குளிச்சுக்கிட்டு இருக்குது. அட கிளவி, நமக்கு மட்டும் ஏதோ ஒன்று ஆகுது. லாவா இஸ் ரைசிங்கா? ஐயோ, மறுபடியும் எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. லாவா இன்னும் மேலே வர ஆரம்பிச்சிருமே. இங்கே போருங்க, லாவா இன்னும் மேலே வருது. இப்படியே வந்துக்கிட்டு இருந்தால் நம்மளும் இந்த லாவாவில் மாட்டிக்குவோமே. கிராணிக்கு தான் லாவாவில் மாட்டினா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. லாவா நம்ம மேலே பட்டுச்சுனாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோமே. இதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு மேலே போகிறதுக்கு எங்கேயுமே இடமே இல்லையே. இப்படி நடுவில் வந்து மாட்டிக்கிட்டோம். லாவா வேற நம்ம காலுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே வந்துச்சுன்னா அந்த லாவாவில் நம்ம மாட்டிக்குவோம். ஆனால் லாவா வர மாதிரி தெரியலையே. கீழே இருக்க ஃப்ளோரோட நின்ன மாதிரி இருக்கு. எஸ், லாவா நின்றுச்சு. பட் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படி நின்றுகிட்டு இருக்கோம்? மறுபடியும் எரிமலை வெடிச்சுன்னா இன்னும் மேலே வந்துருமே. வேற எங்கேயாவது மறைய முடியுமா? இதுக்கு மேலே ஏறலாம், பட் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு கீழே நம்மகிட்ட இல்லை. இந்த டோரும் லாக்கில் தான் இருக்கு. இங்கேயும் எங்கேயும் மறையிற மாதிரி எதுவும் இல்லை. லாஸ்ட் டைம் நம்ம டோர் எஸ்கேப் பண்ணும்போது கூட இந்த மாதிரி லாவா வந்தது, லாவாக்குள்ளே குதிச்சிட்டோம். ஏன்னா திரும்பி லாவா கீழே போயிருமேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கிட்ட நிறைய லைஃப் இருந்துச்சு. இப்போ நம்ம லாவாக்குள்ளே குதிச்சோம்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. ஏன்னா இதுதான் கடைசி நாள். இந்த டைம் பார்த்து கிராணி எதுவும் மேலே வந்துட போகுது. நமக்கு இங்கே இடம் இல்லை. இந்த ஃபோட்டோவை தூக்கி கீழே போடுவோம். இந்த சவுண்டுக்கு கிராணி கீழே போயிடும். கிராணி தாங்க லாவாவாது காவாவாது உள்ள இறங்கி குளிக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு லாவாக்குள்ளேயே குளிச்சுக்கிட்டு இருக்கு. லாவாவே ரைசிங்க. ஐயோயோ, இன்னும் மேலே வர போகுதுங்க. செத்தோம் இன்னைக்கு நம்ம. இருங்க, லாவா மேலே வர மாதிரி தெரியலையே. கீழே போய்கிட்டு இருக்கு. அடாடாடாடா, லாவா கீழே போய்கிட்டு இருக்கு. ஓ, அப்போ அந்த லாவா வந்து இந்த டாப் ஃப்ளோருக்குலாம் வராது போல. நல்ல வேலை, லாவா மட்டும் மேலே வந்திருந்தா இதுக்கப்புறம் போகிறதுக்கு நமக்கு இடமே இல்லை. லாவாவில் மாட்டி இருந்திருப்போம். பட் லாவா கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே அது கீழே இறங்கட்டும், நம்மளும் கீழே இறங்கி போவோம். பட் இப்போ நம்ம கீழே இறங்கி போனோம்னா கிராணி வந்து கீழே பிடிச்சிரும். அதனால கிராணியை மேலே வர வச்சுட்டு நம்ம கீழே போகலாம். இங்கே கிராண்ட் ஃபார்ம் மொட்டை மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. அவன் மண்டையை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பொம்மையை அப்படி தள்ளி விடுவோம். இந்த சவுண்டுக்கு கிராணி இப்போ மேலே ஏறி வரும். நம்ம அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். ஆனால் கிராணியை காணாமே. லாவாவில் மாட்டி எதுவும் செத்து. கிராணி, வேர் ஆர் யூ? எங்கே காணா? தோ வருது பாருங்க. ஆடி அசைஞ்சு பொறுமையாக நடந்து வந்துகிட்டு இருக்கு. ஓகே, கிராணி மேலே வரட்டும். அது மேலே வந்ததுமே இங்கே இருக்க கேப் வழியாக கீழே குதிச்சு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். குதிரா, அவ்வளோதான், குதிச்சாச்சு. ஆனால் இந்த சவுண்டுக்கு கிராணி இங்கே வேற வருமே. அதுக்குள்ளே நம்ம கீழே இறங்கி போகணும். ஓடுறா. இன்னும் லாவாவே போகல. அவசரப்பட்டு கீழே குதிச்சிட்டோமோ? இந்த லாவாவே இன்னும் போகலைங்க. இப்போ கிராணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? எஸ், லாவா இந்த ஃப்ளோரை விட்டு கீழே இறங்கிடுச்சு. இங்கே ஒரு வெப்பனை போட்டோமே, ஏதோ இருக்கு. ஓகே, ஊசி எங்கே இருக்கு? ஊசி. இந்த ஊசியை வச்சு அந்த கிராணியை ஃபர்ஸ்ட் மயக்கம் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்ப்போம். இல்லைன்னா குறுக்க வந்து நம்மளை பயன்படுத்தும். ஹே கிராணி, இப்போவா நீ என்ன பார்க்கலாம். இன்னும் இந்த லாவா கீழே போல போலியே. ஹே சொட்டை, என்ன பயந்துட்டு ஊரை விட்டு ஓடிட்டியா? இதோ வருது பாருங்க. நான்லாம் ஊரை விட்டு ஓடலடா. உன்னை ஓட முடியாத அளவுக்கு காலை அடிச்சு உடைக்கிறேன்டா. அதோ வந்துட்டேன்டா. உன் சொட்டையில அடிக்கிறேன் வச்சுக்கோ. கிளவியே, மண்டையும் ஆளையும் பாரு. தார் ரோடு போடும் போது தலையை எதுவும் உள்ள ஒட்டியா? இப்படி இருக்க.
சரி ஓகே, நம்ம கார் எஸ்கேப்புக்கு ஒரு கீ இங்கே தானே போட்டோம். கார் கீ எங்கே போட்டேன்? ஓ கீழே போட்டோம், பட் கீழே லாவாவாக இருக்கே. இந்த லாவா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய்கிட்டு இருக்கு. இந்த லாவா கீழே போகிறதுக்குள்ளே மேலே அடிச்சு போட்டு வந்த அந்த கிராணி மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்துருமே. லாவாவே கொஞ்சம் வேகமாக போ, வரும்போது மட்டும் வேகமாக வர, போகும்போது மட்டும் இவ்வளோ பொறுமையாக போகிற, வேகமாக போ. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் கீழே போச்சுன்னா போதும். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு எஸ் கீழே போயிடுச்சு. கார் கீ இங்கே தான் இருக்குது. இதை வச்சு கார் டிக்கே ஓப்பன் பண்ணி வைப்போம். இது என்னதுரா, வாட்டர் மில்லன் கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே ஏதாவது மறைச்சி வச்சிருப்பானுங்க. பட் நம்ம கார் எஸ்கேப்புக்கு தேவையான மாதிரி ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும். இதை உடச்சாதான் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால ஷார்ட்கட் வழியாக போவோம். கிராணி தலை வெட்டுற மிஷின் ஒன்று வச்சிருக்குமே, அதில் வச்சு இதை வெட்டி பார்ப்போம். ஓகே, ஷார்ட்கட் வழியாக மேலே வந்தாச்சு. கிராணியோட தலை வெட்டுற மிஷின் இங்கே தான் இருக்குது. இதில் வச்சு வெட்டி பார்ப்போம். நம்ம மட்டும் மாட்டணும் கிராணி கையில். இதே மாதிரி நம்ம தலையை வெட்டிடும். உள்ள என்ன இருக்குது? ஹை, கார் எஸ்கேப்புக்கு தேவையானது தான். அது மட்டும் இல்லை, கேசலினும் இங்கே தான் இருக்குது. பெட்ரோலா? ஓகே, அதையும் எடுத்துகிட்டு போவோம். இது ஃபஸ்ட்டு கொண்டு போய் காரில் கனெக்ட் பண்ணிட்டு வருவோம். நம்ம கிட்ட டைம் சுத்தமாக இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் லாவா மேலே வர ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா லாவாவும் கீழே போயிருச்சு, கிராணி கதையும் முடிச்சாச்சு. ஆனால் கிராணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயக்கத்துலேருந்து வந்துடும், லாவாவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்துடும். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும். ஓகே, இந்த ஃபியூஸ் இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். எஸ், இன்ஜினில் அதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ மேலே கேசலின் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, பெட்ரோல் கேன். அதை எடுத்துகிட்டு வந்து காரில் ஊற்றி கார் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ கூட கிராணி மயக்கத்துலேருந்து எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருக்கோம். வேறு ரூட்டில் வந்து நம்மளை பிடிக்காம இருந்தால் சரி. ஓகே, சீக்கிரம் போவோம். இதோ இருக்கு பாருங்க அந்த பெட்ரோல் கேன், கேசலின் கேன். இதை எடுத்துகிட்டு போவோம். நல்ல வேலை இந்த கிராணி ஒன்றில் கிராணி மட்டும்தான் இருக்கும். கிராண்ட்ஃபா இருக்க மாட்டான். அவன் இருந்திருந்தா இதை விட கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் கிராண்ட்ஃபா இருந்திருந்தா கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும். உங்களுக்கு கிராணி பிடிக்குமா கிராண்ட்ஃபா பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். இது கொஞ்சம் பழைய காலத்து காருங்கிறனால பெட்ரோல் போடுறத வந்து கார் டிக்கியில் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, பெட்ரோலை சிந்தாம சதறாமல் அதில் ஊற்றுறோம். ஏன்னா கொஞ்சோண்டு மிஸ் ஆகுச்சுனாலும் கார் ஸ்டார்ட் ஆகாது. கமான் ஃபாஸ்ட், வேகமாக ஃபில் ஆகு. லாவா வந்துடும் சீக்கிரம். இது வேற இவ்வளோ பொறுமையாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. லாவா எதுவும் வந்துட போகுது. அவ்வளோதாங்க, காரோட டேங்கை ஃபில் பண்ணியாச்சு. கார் கீ இங்கே ஏதோ இருக்கு. இந்த கார் கீ யூஸ் பண்ணி இந்த கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதான். ஓகே, இன்ஜினுக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சாச்சு. அதே மாதிரி காருக்கு தேவையான பெட்ரோலும் ஊற்றியாச்சு. கார் கீயும் நம்மகிட்ட தான் இருக்கு. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்புவோம். லாவா எதுவும் வந்துட போகுது. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. நம்ம காருக்கு முன்னாடி இருக்க ஒரு கேட் ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் இன்னொன்று ஓப்பன் பண்ண முடியாது. அதை இடிச்சு தட்டு உடச்சிட்டு போக வேண்டியதான். அதை உடைக்கலாம்னு பார்த்தா நம்ம கார் உடஞ்சிரும் போலியா. ஐயோ, கீழே பாருங்க, லாவா வந்துகிட்டு இருக்கு. போச்சுடா, நம்ம கதை முடிய போகுது. சீக்கிரம் அதை உடச்சிட்டு வெளியே போகணும். ஐயோ, முன்னாடி இருக்கிறது வேற உடைய மாட்டேங்குது. சீக்கிரம் உட, இல்லைன்னா லாவால மாட்டிக்குவோம். லாவா வந்துருச்சு. எஸ், எப்படியோ கிராணியோட லாவா வீட்டில இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். இல்லை லவ்லி பாஸ் பொறுக்கு போயில, இன்னைக்கு தப்பிச்சிருப்ப. இன்னொரு நாள் என்கிட்ட மாட்டுவில, அப்ப பாத்துக்கிறேன்டா உன்ன. அதை அப்போ பார்த்துக்கலாங்களே. இப்போ போயிட்டு வரட்டுமா? ஃபைனலி கிராணி லாவாவோட டிஃபிகல்ட்டான கார் எஸ்கேப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் ஈஸி மோடில் தான் ப்ளே பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோடு ட்ரை பண்ணுறோம். அப்புறம் இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறீங்க. எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபன்னி கேம் ஹாரர் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். கிராணி லாவா மோடு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேம் சூப்பராக இருக்கும். இந்த கேமோட லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.